வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் நாடுகள் இரட்டை நிலைப்பாடுடன் இருக்கக்கூடாது என்றும், பயங்கரவாதத்தை ஒடுக்க நாடுகள் உறுதியான நடவடிக்கை அவசியம் என்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்தின் கட்ச் பகுதியின் சர்வதேச எல்லை அருகிலுள்ள ஹராமி நாலா மற்றும் கிரீக் பகுதிகளை பார்வையிடுகிறார். இந்த பகுதிகள் பாதுகாப்பு ரீதியாக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்படுகின்றன. ஒடிசா அரசு, இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனம் ஆகியவை இணைந்து செமிகண்டக்டர் சிப்புகளை அமைக்க பயன்படுத்தப்படும் தளங்களை உருவாக்கும் சப்ஸ்ட்ரேட் உற்பத்தி தொழில்நுட்பத்தை இந்தியாவில் கொண்டு வரும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட காரணங்களால் ஏற்படும் செயற்கை மக்கள் தொகை மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்ய உயர்நிலை குழு ஒன்றை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த மாற்றங்கள் குறித்து ஆராய்ந்து இவற்றை சரி செய்ய தனி சட்டம் கொண்டு வர வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த குழு பரிசீலிக்கும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் மறைந்த முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். உள்நாட்டு பங்கு சந்தைகள் இன்று காலை வர்த்தகத்தில் சற்று உயர்வுடன் காணப்பட்டன. மேற்கு ஆசிய நிலவரங்களை முதலீட்டாளர்கள் கவனித்து வரும் நிலையில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய உள்நாட்டு பங்கு சந்தைகள் நேர்மறை நிலைப்பாட்டில் வர்த்தகமாகின. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயது உட்பட்டோருக்கான தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கமும், 5000 மீட்டர் ரேஸ் வாக் என்னும் நடைப்பந்தயத்தில் இந்தியாவின் நிதின் குப்தா தங்கப் பதக்கமும், நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் சாதனா ரவி வெள்ளிப் பதக்கமும் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.